விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வலுக்கட்டாயமா பிசிசிஐ ரிட்டையர்மெண்ட் ஆக வச்சதுனால விளைவுதான் வந்து இப்ப இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குது. யாராலையும் மறுக்க முடியாது. அவரு கேப்டனா இருந்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேனா இருக்கட்டும் பவுலரா இருக்கட்டும் ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒருத்தர் சீண்டி பார்க்க மாட்டானுங்க. அப்படி சீண்டி பார்த்துட்டாங்கன்னா அவனுங்களை வந்து சும்மா விட மாட்டாரு. விராட் கோலி ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இருக்கட்டும் ஹோம் சீரீஸ் ஆகட்டும் அவே சீரீஸ் ஆகட்டும் எல்லா இடத்துலயும் போயிட்டு அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டிட்டு வந்தோம், கலக்கிட்டு வந்தோம். டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து டாமினேட் பண்ணது இந்தியா தான். அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் த கிங் விராட் கோலி. விராட் கோலி இருக்கிற அந்த பேஷன், ஃபயர், அக்ரெசிவ், இன்வால்வ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து அவருக்குள்ள மட்டும் இருக்காது. அதை வந்து மீதி இருக்கிற 10 பிளேயர்ஸ்குள்ளயும் பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணுவாருங்க. பவுலர் விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், பவுலர் செலிப்ரேட் பண்றாரோ இல்லையோ அவருக்கு முன்னாடி இவர் பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சு சேர்ல போயிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாரு. இவர் அவுட் ஆயிட்டு சுவாகமா போய் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருப்பாரு. ஆனா அதே இந்தியன் பிளேயர் வந்து செஞ்சுரி அடிச்சாருன்னு வச்சுங்களேன், அவரோட இவரை வந்து பயங்கரமா சந்தோஷப்படுவாரு, செலிப்ரேட் பண்ணுவாரு. விராட் கோலி கேப்டன் இருந்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஃபீல்டர்ஸ் டயர்டாக விடவே மாட்டாருங்க. எப்பயுமே வந்து எனர்ஜியா இருப்பாரு. ஃபீல்டர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. பவுலர்கிட்ட போய் பேசுவாரு, ஃபீல்டர்கிட்ட பேசுவாரு, கீப்பர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, ரோஹித் சர்மாட்ட பேசுவாரு. என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பிளான் போட்டுட்டே இருப்பாரு. இன்னும் பண்ணாரு. ஸோ அதனாலதான் வந்து விராட் கோலி வந்து சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தாரு. அவர் எப்போ போனாரோ அப்பயே முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் மேட்ச் எப்போ பார்க்க சுத்தமா பிடிக்கல. அவ்வளவுதான், அது விராட் கோலியோட முடிஞ்சிருச்சு.